நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? கிழிக்கவும் தைக்கவும். வாசிக்க கேட்போம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. பொதுவாக வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி ஜெபம் பண்ணுவார்கள். எப்பொழுது என்றால், தங்களுடைய துக்கமான நேரத்தில், பெரிய இழப்புகளின் நேரத்தில், பெரிய சோத்திரம் துக்கம் வரும்போது, நிந்தனைகள் அவமானங்கள் வரும்போது, வேதத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதுதான் கிழித்து. எப்பவுமே நிந்தையா, எப்பவுமே துக்கமா, எப்பவுமே இழப்பா அப்படின்னா இல்லை. கிழிக்க ஒரு காலம் உண்டு, அதே நேரத்தில் கிழித்ததை தைக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்க. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் துக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் துக்கம் இருக்காது, எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ இந்த கிழிக்க அப்படின்னா, ஒரு துணி தைக்கிறது கூட பாருங்கள், அவங்க உடனே தைச்சிருவாங்களா? ஒரு துணியை வாங்கி அதை வெட்டி அதுக்கப்புறம் தான் தைக்கிறாங்க. அப்போ வெட்டுவதற்கும் ஒரு காலம், தைப்பதற்கும் ஒரு காலம். கிழிக்க உடனே ஒரு துணி ஒரு ஷேப் வடிவத்துக்கு வந்துடாது, கிழித்து அதுக்கப்புறம் தான் தைக்கப்படுகிறது. இந்த கிழித்து என்பது நமது வாழ்க்கையில் சோத்திரம் துக்கம் நேரிடும் போது வருகிறது. பக்தன் எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் கடந்து சென்று அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அல்லேலூயா. நமக்கு ஒரு துக்கம் வருது, அவமானம், நிந்தையா, நேரம் எங்க வந்துடணும்? ஆண்டுடைய ஆலயத்தில். அதான் நமக்கு பிராக்டிஸ் இருக்கணுங்க. இவ்வளோ பெரிய ராஜா அவர் பாருங்க, தன்னுடைய வஸ்திரங்களையே கிழித்து தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து தேவனை நோக்கி அபயப்படுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த ஜெபம் பண்ணிட்டு ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆள் அனுப்புறார். ஏசாயா புஸ்தகம் அந்த சம்பவத்தை இங்கே நமக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லி அனுப்புறார் வாசிங்க. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரெட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். போய் ஏசாயா தீர்க்கதரிசி போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நமக்கு நேரிட்ட நிந்தனைகள், ஆமீன், அவமானங்கள், துக்கங்கள், பழி சொல் எல்லாம் போய் சொல்லுங்கன்னு சொல்லி இவர் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து தீர்க்கன் ஏசாயாவினிடத்தில் ஆட்களை அனுப்பி, இதுக்கு என்னதான் மறு உத்தரவு, கொஞ்சம் கேட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவங்க போய் சொல்கிறாங்க, ஏசாயாவை பார்த்து சொல்கிறாங்க, எசேக்கியா ராஜா இப்படிலாம் சொல்லி விட்டாரு அப்படிங்கிறார். என்ன சொன்னார் அப்படிங்கிறத 3-4 வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் நான் பிள்ளை பேரில் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. எப்படி கர்ப்பமுற்ற ஸ்திரீயானவள் நிறைமாத கர்ப்பமாக இருக்கும்போது அந்த டேட் வந்துருச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு அந்த டெலிவரி ஆகும்னு தெரியாது, ஆனால் பிள்ளை பெறுவதற்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்போ இது வரும், எப்போ இந்த நிந்தை வெடிக்கும், எப்போ இந்த அவமானம் பெரிய பிரச்சனையாகும் என்று சொல்லி ஸ்தோத்திரம், ஒரு கர்ப்பவதியானவள் எப்படி புலம்புகிறாளோ அதே போல எங்களுடைய பிரச்சனை பெருசாக இருக்குது, ஆனால் பெறவோ பலன் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி தேவனிடத்தில் சொல்கிறாங்க பார்.
நம்ம வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட துக்கங்கள் வருங்க, போராட்டங்கள் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். என்றைக்குமே சந்தோஷம் கிடையாது. இப்படிப்பட்டது கலவைகள் தான், அந்த மிக்சிங் தான் நமக்கு வாழ்க்கை. எல்லா காலமும் இருக்கிறது. 14 விதமான முரண்பாடுகள், பிறக்க இறக்க, துக்கிக்க சந்தோஷிக்க, சோத்திரம், கொல்ல குணமாக்க, இடிக்க கட்ட, அழ நகைக்க, எல்லா காலங்களும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஒன்றரை கலந்துருக்கும். ஆக நல்லது நடக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறது, கெட்டது நடக்கிறதப்ப ஆண்டவர் தூசிச்சிடக்கூடாது, அது செஞ்சிடவே கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய ஆமீன் அட்டவணையின் கீழ் இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துக்கம் வரும்போது இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்களாம் இப்படி செஞ்சுருக்கிறாங்க, இதே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட்டு ஸ்தோத்திரம், அந்த கிழித்தது தைக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இவங்க போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. அடுத்து வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். 2 பேரை அனுப்பி சொல்ல சொல்றார். அதான் நம்ம 3 நாளில் வாசித்தோம். இப்போ ஏசாயா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. இதை தியானிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தைகள் அவமானம் வரும்போது இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், பெரிய ஆறுதலாக இருக்கும். இந்த 9வது நாளில் சோத்திரம் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வருகிற அந்த நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பிடித்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, போய் சொல்லுங்க உங்க ராஜாட்ட, அவர் பயப்பட வேணான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் எல்லா தூஷணை வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் நிந்தித்த, அவமானப்படுத்தின, உங்களை பேசின எல்லா பேச்சுகளையும் நான் கேட்டிருக்கிறேன், பயப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துக்கங்கள் வரும்போது நமக்கு ஒரே கலக்கம், அவமானம், தலைகுனிவு. ஸ்தோத்திரம். எப்படி வெளியே தலை காட்டுவது? இப்படி அவமானப்படுத்துகிறார்களே, இப்படி நம்மை தூஷிக்கிறார்களே என்று அந்த எண்ணங்கள் வரும்போது பயப்படாதீங்க. அல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டமானது. ஆனால் ஆண்டவர் இது எப்படி சால்வ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்கிறது, நீ ஒன்றும் பயப்படாத, அவன் சொல்லிட்டு தேசத்துக்கு திரும்புவான் பாருங்க. அவன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஒரு ஆவியை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுவாருங்க. நமக்கு பெரிய ஒரு பர்வதம் போல இருக்குது. ஆண்டவர் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு, ஒரு நியூஸ் அனுப்பி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருங்கிறாரு. தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆண்டவருடைய சொல்யூஷன் பாருங்களேன், எவ்வளோ சிம்பிள், ரொம்ப எளிமையானதுங்க. அதனால தான் ஆண்டவரை நம்ம நம்பணும். நமக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, இந்த சொல்யூஷன் நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. எவ்வளோ யுத்த தந்திரங்கள், அந்த யுக்திகளை பயன்படுத்தினாலும் நம்மால் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லைங்கிற பிரச்சனையை சோத்திர ஒரு சின்ன செய்தி அனுப்புவேன், யூட்டர்ன் போட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவான். போகிற வழியிலே அவனை பட்டயத்தால் அவ்வளோதான் சால்வ். இது எப்போ நடக்கும்? நமக்கு இப்படி பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்தில் ரெட்டுடுத்தி வஸ்திரங்களை கிழித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கும் இதே அனுபவத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தரே நடத்துவார். கர்த்தருடைய அந்த யுத்தத்தின் டாக்டிக்ஸ்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது.
சில காரியங்கள் நம்மால சொல்யூஷன் பண்ணவே முடியாது. பேசின பேச்சு பாருங்க, இந்த ரப்சாக்கே பயங்கரமா பேசுறார். முந்தின அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்வமான பேச்சு பாருங்க. அசீரியா ராஜா, எப்பேற்பட்ட ராஜா, எங்க சனகரிப்பு ராஜா, நான் ரப்சாக்கி அவர் சார்பில் வந்து பேசுறேன், அவருடைய கைக்கு யாராவது தப்பு வைக்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு ராஜாவா இருக்கிற எசேக்கியா பேச்ச கேட்காதீங்க அப்படிங்கிறார். எப்படி? யாரும் தப்பு வைக்க முடியாது. அதுவும் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவார். எவ்வளோ அவமானப்படுத்தி பேசணுமோ அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி பேசுவார். இதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ பேசுறியா, பேசு பேசு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு செய்தி வரும், அவன் தேசத்துக்கு திரும்பி போயிடுவான், போகிற வழியிலே அவனை பட்டயத்தால் விலை பண்ணுவேன். தட்ஸ் ஆல். அல்லேலூயா. இப்போ வஸ்திரங்களை கிழித்து நம்ம இப்படி ஜெபிக்கும் போது, வஸ்திரத்தை விட எதை கிழிக்கணுமா? இருதயத்தை கிழித்து. அது பாருங்க பயங்கரமாக இருக்கு பாருங்க. அப்போ இந்த கிழித்து எதற்காக அப்படின்னா, நம்முடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒரு தைக்கிற அனுபவம், நல்ல ஒரு ஷேப், ஒரு வடிவமைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இது நடக்கும், இது சத்தியம். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அப்படிப்பட்டதை செய்தது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். துக்க நேரத்தில் இந்த ஜனங்கள் செய்கிற காரியம்லாம், இதெல்லாம் கஸ்டம்ஸ் ஆஃப் ஜூஸ், அவங்களுடைய கலாச்சாரம். துக்க நேரம், நிந்தனை, பெரிய இழப்பு மத்தியில் என்ன செய்வாங்களா? ஆதியாகமம் 37-33 வாசிக்கலாம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யோசேப்பு மரித்து போனான் என்று நினைத்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அவன் அநேக நாள் துக்கத்தில் இருந்தான். இதே போல ரூபனும் செய்வார். இடத்துல 29 வசனத்தில் பாருங்களேன். ரூபன் அந்த குழியிடத்திற்கு போன போது யோசேப்பு அங்கே இல்லை. உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கதறி அழுகிறான். தம்பி எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லி. ஆதியாகமம் 44:13. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். பார்த்தீங்களா? வஸ்திரங்களை கிழித்து தங்களுடைய சாக்குகளில் யோசேப்பினுடைய பாத்திரம் இருந்து என்று அபாண்டமாய் அவர்கள் சொன்னபோது, செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறான். செக் பண்ணி பார்த்தா உள்ள பாத்திரம் இருக்கு. அதை கேட்ட உடனே போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, துக்கம், நிந்தை, அவமானம், தலைகுணம்னு சொல்லி தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர்கள் கதறி அழுகிறார்கள். ஆக நிந்தை, துக்கம், பெரும் இழப்பு நேரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை ஜூஸ் செய்வார்கள். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இல்லை. ஆனால் சில தாங்க முடியாத மரணம் சில வீட்டில் இருக்கும்போது அப்படிலாம் செய்கிறாங்க. வஸ்திரத்தை கிழிச்சு அப்படி கதறி அழுகிறாங்க. மார்பிளை அடித்து தலைமுடியை பிச்சு கொண்டு அப்படிலாம் அழுகிறாங்க. இது துக்கத்தை குறிக்கிறது. இந்த நாட்களில் சோத்து நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுமானால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், அல்லேலூயா, ஆமென், அப்படி கதறி ஒப்பு கொடுக்கணுங்க. நம்ம வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அப்படி சரண்டர் பண்ணிட்டா ஆண்டவர் நமக்கு பெரிய மலை போல இருக்கலாம். பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறார் பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் ஒரு வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அதை வாசிக்கலாமே, ஸ்தோத்திரம். அது என்ன துணி கிழிக்கப்பட்டது பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம்
50ஆம் வசனம் 51ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை கிழிந்து, இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் மட்டும்தாங்க போக முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான், வேறு யாரும் உள்ளே பிரவேசிக்கக்கூடாது, இறந்து போயிடுவாங்க. இந்த பிரதான ஆசாரியர் இறந்தால் கூட அவனை உள்ளே போய் எடுக்க முடியாது. ஆகவே தான் இந்த பிஷப்லாம் பெரிய இந்த நீல கயிறை தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அது பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் அந்த கயிறு தொங்க விட்டதுக்கு காரணம் என்னென்னா, அவன் உள்ளே தெரியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தா கூட உள்ளே போய் யாரும் எடுக்கக்கூடாது. ஒரு குச்சியை வச்சு அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் அந்த கஷ்டம், அது அந்த கலாச்சாரம். உள்ளே இறந்தால் உள்ளே போய் எடுத்துடக்கூடாது, தூரத்துலேருந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் நம்ம பெரிய பிஷப்லாம் நினச்சிக்கிறோம். இதுதான் ரீசன், இதுதான் காரணம். அப்படி அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் காலை வைக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரைசீலை இருக்கும், யாரும் இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்து பார்த்தார், ஏன் ஜனங்களுக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும் இவ்வளோ பெரிய பிளவு இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இந்த திரைச்சலை கிழித்து ஜனங்களை தம் மண்டையிலே சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். கிழித்ததின் நோக்கம் என்ன? நம்மை அவரோடு இணைக்க. ஆமென். இந்த கிழித்ததின் நோக்கம் தைக்க, நாமும் அவருக்கும் கேப்பே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நல்ல வடிவமைக்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என் ஜனங்கள் பிரவேசிக்கட்டும். ஆசாரியர் மாத்திரம் அல்ல. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் சபையில் சொல்லப்படுகிறது, எல்லாரும் யார் தான்? ஆசாரியர்களும் ராஜாக்களும் என்று சொல்லு. நம்ம எல்லாரும் எப்படி மாற்றிருக்கிறாரா? ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் இந்த திரைச்சீலை கிழிந்து நம்மையும் ஆண்டவரையும் பாருங்க இணைக்கிறார் என்றால் அவருடைய மரணம் எவ்வளவு அற்புதமான மரணம். அல்லேலூயா, ஆமென். அதில் எபேசியர்ல சொல்றார், வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலக தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தோம்? புறம்பா இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், சர்ச்சுக்கு போறதில்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஸ்தோத்திரம், எல்லாம் வாழ்க்கையே மாறி இருந்துச்சு. அது முன்னே நடந்தது. அதான் சொல்றாரு. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. என் ஜனங்களுக்கும் எனக்கும் பிரிவினையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் திரைச்சலை கிழித்தது பார். அப்போ கிழித்ததின் நோக்கம் என்ன? ஒன்றாக்க, நம்மையும் ஆண்டவரையும் இணைக்க. அப்போ ஆண்டவர் ஒற்றுமையை விரும்புகிறார். சபையில் பிரிவினைகள் இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்திலும் சரி, பெற்றோர் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்கவே கூடாது. சண்டை, பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எதுக்கு இந்த ஆயுத ஜபம்? கிழித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா தைக்க. அல்லேலூயா. கிழிக்க ஒரு காலம் இருந்திருக்கலாம், ஒரு பகை இருந்திருக்கலாம். ஆனால் உடனே குடும்ப ஜபத்தில் எல்லாம் சால்வ் ஆயிருக்கு. யார் மேலாவது உங்களுக்கு கசப்பு, வைராக்கியம், கோபம் இருந்தால்
எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பகை, கசப்புலாம் பாருங்க, ஆண்டவர் நாமும் நமக்கு இடையில கேப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலுவை மரணம் திரைச்சிலையை கிழித்து நம்மையும் ஆண்டவரையும் இணைத்தது. ஆமென். இப்போ சபையில் ஒற்றுமையாக இருக்கணும். குரூப்பிசம் இருக்கவே கூடாது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. இதை நம்ம மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். ஸோ நமக்குள்ள பகையோ, ஆமீன், கசப்போ, வைராக்கியமோ, கோபத்தோடு அப்படி புதிய வருஷத்தில் நம்ம போயிடக்கூடாது. யார்கிட்டையாவது நீங்கள் பகையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் ஒப்புரவாங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது, அங்கே காணிக்கை அங்கேயே வச்சிருங்கிறார். நீ காணிக்கை போட வேண்டாங்கிற, காணிக்கை அங்கேயே வை, ஒன்ட்டே வை. முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கை செலுத்த அப்படிங்கிற. இப்போ காணிக்கை கொடுக்கறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. எப்போ நம்ம பகையோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு, சண்டையோடு, பொறாமை, எரிச்சல், போட்டியோடு அப்படிலாம் வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு வேண்டாங்க. 2026 நம்ம பிரவேசிக்க போகிறோம். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது, எந்த ஒரு வேற்றுமை, சோத்திரம், உயர்வு, தாழ்வு இருக்கவே கூடாதுங்க. அது இருந்துச்சுன்னா நம்மால் ஆசீர்வாதம் பெற முடியாது. சோத்திரம். ஒருவேளை இருந்திருக்கலாம், இன்னைக்கு தைக்கிற காலமாய் மாற வேண்டும். ஆமென். பிரிவினைகள், வெட்டி வீழ்த்துறது இருக்கவே கூடாது. முடிவெடுத்துக்கோங்க. ஏசப்பாவுடைய அந்த சரீரத்தின் வஸ்திரத்தை கவனிச்சு பாருங்க. அது ஒரே துணியா இருந்துச்சு, அதில் தையலே இல்லையோ. அது ரொம்ப ஆச்சரியமான வசனம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 23, 24. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அங்கி எடுக்கிறாங்க. அந்த அங்கியை கவனிக்கிறாங்க. தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. கிழிப்பே இல்லைங்க. இந்த அங்கி ஒரு சபைக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. அவர் தலை, நாம் சரீரம். சரீரத்தில் எப்படி மறைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரே துணியினால் செய்த அங்கி, அதில் சின்ன ஒரு வெட்டு கூட இல்லை. சபையின் ஒற்றுமையை குறிக்கிறது. சபையில் பிரிவினைகள் இருக்கவே கூடாதுங்க. ஸ்தோத்திரம். 9வது நாள் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் யார்ட்டையாவது நீங்கள் பகையோடு, கசப்போடு 2026 பிரவேசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்கள்ட்ட உடனே சமாதானம் ஆயிரணும், ஒப்புரவாகிவிட வேண்டும். ஸ்தோத்திரம். கசப்போடு, வைராக்கியத்தோடு நம்ம பிரவேசிக்க கூடாது. ஏசப்பாவுடைய அந்த வஸ்திரத்தை கவனிச்சு பாருங்க, அதில் தையலே இல்லை. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். போர் சேவகர் இப்படி செய்தார்கள். வசனம் நிறைவேற அப்படின்னா அவருடைய வஸ்திரத்தில் சின்ன ஒரு கீறல் இருக்கக்கூடாது. வஸ்திரம் எங்கே இருக்கிறது? அவர் தலை, நாம் சரீரம். வஸ்திரத்திலேயே கீறல் இருக்கக்கூடாதுன்னா சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கலாமா? சில உங்க கூட நான் சேரவே மாட்டேன், நாங்கள் தனி குரூப்பு அப்படிலாம் சொல்லவே கூடாதுங்க. வஸ்திரமே ஒரே வஸ்திரமாக இருந்துச்சுன்னா அவயவங்கள் எவ்வளோ ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் இசைந்து, ஆமீன். ஒருவர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும், இன்னொருத்தர் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி சோத்திரம் கசந்து கொள்ளாமல் சபைக்குள்ளே அன்பும் ஐக்கியமும், குடும்பத்திற்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சோத்திரம். இதெல்லாம் அந்த அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம் இருக்கணுங்க. கிழிக்க ஒரு காலம் உண்டானால் தைக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். சோத்திரம். ஒருவேளை அநேக பிரிவுகளோடு இந்த வந்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உரைக்கிறார்.
உன்னுடைய 2026 தைத்து எல்லாம் ஒற்றுமையாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இது நடக்கும். ஆமென். ஆண்டவருடைய சித்தமும் அதுதானே. ஸ்தோத்திரம். அவருடைய வஸ்திரத்திலே ஒரு தையலே இல்லை பாருங்க. அப்போ சபையில், குடும்பத்தில் நாம் வேலை செய்கிற அந்த இன்ஸ்டியூட் ஆகட்டும், யார்கிட்டையும் நம்ம பகை வச்சுக்கக்கூடாது, கசப்பு வச்சுக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமுள்ள குடும்பமாய் சபையாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கு தேவை வஸ்திரங்களை விட இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டும். அல்லேலூயா. என் இருதயத்தை கிளறி பாரும் அப்படிங்கிற தாவீது. நீங்கள் என் இருதயத்தை போட்டு கிளறி பாருங்க. இந்த கோழி குஞ்சு பாருங்க, இறைய தேடுறப்ப இந்த கால் நகத்தை வச்சு இப்படி போட்டு பரண்டும் நிலத்தை. அது தாவீது சொல்றார், ஒரு வசனம் இருக்கு அப்படி, என் இருதயத்தை அப்படி பாருங்க, ஏதாவது பாவம் இருக்கா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் இல்லைன்னு சொல்லலை, சோத்திரம். அப்பப்போ உடனே சரண்டர் ஆகி இதோ அடியேன்னு சொல்லி பாவத்தை கழுவி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதில் ஸ்தோத்திரம் தாவீது கருத்தாய் இருந்தார். ஆமென். அவர் குற்றம் செய்யாதவரா? கற்பழிப்பு, கொலை குற்றம் செய்தவர். ஆனால் ஏசப்பா அவனை குறித்து சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, சோதரி இவன் இருதயத்திற்கு ஏற்று. எப்படி கிடைச்சிச்சு அந்த சாட்சி? எப்படி கிடைச்சிச்சு? தன்னை ஆராய்ந்து எதில் தவறு இருக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்து ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துவதில், அர்ப்பணிப்பதில் கருத்தாக இருந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை தமக்கு பிரியமானவனாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படி ஒற்றுமையை மீட்டெடுக்க தையலில்லாத ஆடையை ஆண்டவர் பயன்படுத்தினார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இருப்பது சில நாட்கள் தான், சில மாதங்கள் தான். வேதம் சொல்லுகிறது. ஆமீன். பக்தன் மோசே சொல்லுகிறார், 90ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். அவர் சொல்ற அழகான நம்முடைய வாழ்க்கையை குறித்த 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நம்ம வருஷத்துல தான் நம்ம வயசு சொல்றோம். ஏன்னா நமக்கு நாட்கள்ல சொன்னா பிடிக்காது. நாட்கள்ல யாருக்காவது வயசு சொன்னா பிடிக்குமா? ஸ்தோத்திரம். அது பிடிக்காது. ஏன்னா நமக்கு வருஷத்துல, மாசத்தை விட எது ஹையஸ்ட்? வருஷம். ஆனா இவர் சொல்றாரு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி. டீச்சர்ஸ் ஓ லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் கூட்டி கொடுத்தால் ஒரு சில வருஷங்கள் நம்ம இருப்போம். இருக்கிற நாட்களில் நாங்கள் ஒன்று செய்வோம், ஒற்றுமையாய் இருப்போம். அல்லேலூயா. குடும்பத்தில் சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் ஐக்கியமாக இருங்க. ஒரு சில நாட்கள் தான், அப்புறம் அவர்கள் மரித்து போய்விட்டால் அப்புறம் மனசை அடிச்சுக்குங்க பாருங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தான் எல்லாமே முடிஞ்சிடும். கத்தினாலும் அந்த ஸ்தோத்திரம் ஒற்றுமையை மீட்டெடுக்க முடியாது. கசப்பு அப்படியே கசப்போடு போகிறதுக்கு ஸ்தோத்திரம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறவரை மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு ஆமேன் ஐக்கியமாய் கடந்து செல்வோம். எந்த ஒரு பிரிவினை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டும் நம்ம பேசுறது, குறிப்பிட்டவங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் ஈக்குவலாக பழகுகிற அந்த நல்ல சுபாவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென். சுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 9வது நாள் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. கிழிக்கவும் தைக்கவும் என்ற தலைப்பில் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் கிறிஸ்துவின் ஆண்டவர் அந்த சிலுவை பாடு மரணம் ஆண்டு திரைச்சிலை 2ஆக கிழித்து எங்களையும் உம்மையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்தது சுவாமி. நீர் ஒற்றுமையை விரும்புகிறவரப்பா. ஒருபோதும் சண்டையோ வாக்குவாதமோ உமக்கு பிடிக்காதது ஆண்டவரே. அந்த அருவருப்புகளில் நாங்கள் ஈடுபடாதபடி ஆண்டவரே சமாதானம் உள்ள குடும்பமாய், சந்தோஷமுள்ள குடும்பமாய், நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை தாங்கள் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இருப்பது ஒரு சில நாட்கள், ஒரு சில காலங்கள் தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே எந்த ஒரு கசப்பு வெறுப்போடு பொறாமையோடு இராதபடி ஆண்டவரே அன்பு ஐக்கியதுள்ள குடும்பங்களாய், ஐக்கியதுள்ள ஒரு சபையாய் ஸ்தோத்திரம். எல்லா பிரிவினைகள் இடர்களை கொண்டு வருகிற சாத்தான் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டு சாத்தானே உனக்கு இடமில்லை போயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அந்த சபை கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இப்படி நாங்கள் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம்.
பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.